ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதாவது தடைகள். இந்த செய்திகளை நாங்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து அறிந்து கொள்வோம். ஒரு மனிதனுக்கு, ஒரு மூமினான அடியானுக்கு மார்க்கம் பல நற்செய்திகளை வாக்களித்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனும் சுன்னாவும் வாக்களிக்கக்கூடிய எவ்வளவு நற்செய்திகள் இருக்கின்றன. சில சிறிய அமல்களுக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான நற்செயல்கள் உள்ளன. இவைகள் எல்லாம் நமக்கு தடையின்றி கிடைக்க வேண்டும், அப்படிதானே? இவைகள் நமக்கு தடையின்றி கிடைக்க வேண்டும். இப்ப தடையின்றி கிடைப்பதற்கு உள்ள அந்த வழிகள் மிக முக்கியமானவைகள். அதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதி. நான் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல அமல்கள், அதுக்கு வழங்கப்படுகின்ற கூலிகளை பற்றி சொல்லும்போது நிறைய மகிழ்ச்சி அடைவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனால் அவைகள் தடையின்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. இதில் நாம் முதலில் உங்களுக்கு ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 214வது எண்ணிலே இடம்பெறுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு மனிதரை பற்றி கேட்கிறார்கள். அவங்க ஆயிஷா ரலியல்லாஹுடைய அந்த குடும்பத்தினராகவும் இருக்கிறாங்க, உறவுகளில் ஒருவராகவும் இருக்கிறாங்க. அவருடைய பெயர் இப்னு ஜுத்ஆன். இப்னு ஜுத்ஆன் என்ற ஒருவர், ஜுத்ஆனுடைய மகன். அப்ப இவர் ஜாஹிலிய காலத்தில், அதாவது இஸ்லாத்துக்கு முன்னர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க, இவர் இரத்த உறவுகளை பேணி வாழக்கூடியவராக இருந்தார், ஏழைகளுக்கு உணவளிப்பவராக இருந்தார். இவருடைய இந்த நற்செயல்கள் இவருக்கு பயனளிக்குமா என்று கேட்கிறாங்க. இவருடைய இந்த நற்செயல்கள் இவருக்கு பயனளிக்குமா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள். கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவைகள் அவருக்கு பயனளிக்க. ஹதீஸ்ல வருகிறது, இன்னும் அவர் ஒரு நாளாவது சொல்லியிருக்க மாட்டார், ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅதி யௌமத்தீன் என்று ஒரு நாளாவது சொல்லி இருக்க மாட்டார். என்ன இந்த துஆ? ரப்பிக்ஃபிர்லி, என் இறைவா என்னை மன்னிப்பாயாக. ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅதி, எனது தவறுகளை நீ எனக்காக மன்னிப்பாயாக. யௌமத்தீன், எப்ப? மறுமை நாள், அந்த இறுதி தீர்ப்பு நாளில் என்று இவர் ஒரு முறையாவது இவர் பிரார்த்தித்திருக்க மாட்டார், பிரார்த்திக்கவில்லை. எனவே அதாவது அல்லாஹுவை, மறுமையை நம்பிக்கை கொள்ளாத ஒரு மனிதருடைய, அல்லாஹுவை மறுமையை நம்பிக்கை கொள்ளாத ஒரு மனிதருடைய எந்த நற்செயலும் அவருக்கு பயன் தராது. எந்த நற்செயலும் அவருக்கு பயன் தராது. அப்ப இது இங்கு பெரும் தடையாக எது இங்கு இருக்கிறது?
ஈமான் அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஈமான் கொள்ளாத காரணத்தால் என்ன செய்து விடுகிறது, இங்கு அவர்களுடைய இந்த செயல்கள் எதுவும் அவருக்கு மறுமையில் பயனளிக்காது. அப்ப ஈமான் இன்றி செய்யப்படுகின்ற நற்செயல்கள் எதுவும் பயன் தரப்போவதில்லை. அப்ப இங்கு தடையாக அமைவது ஈமான் அவர் உள்ளத்தால் ஈமானை ஏற்றுக்கொண்டால்தான் அவைகள் அவருக்கு பயன் தரும். எனவே நறுமையான சகோதரர்களே, இது நாங்கள் மிக நன்றாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன விஷயம்? அதாவது ஈமானின்றி நன்மைகள் பயன் தராது, பயனளிக்காது என்பதை நாம் இந்த ஹதீஸிலே அறிகின்றோம். அதே போன்று இன்னொரு செய்தியை பாருங்க. இவர் யாரு? இவரும் குஃப்ரிலே மரணித்தவர். பேர் யாரு? ஆசிபுனு வாயில். என்ன பேர்? ஆசிபுனு வாயில். இந்த ஆசிபுனு வாயில் என்ன செய்யறாருன்னா, இவர பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப ஆசிபுனு வாயில் வசியத்து செய்கிறார். அவர் மரணிக்கின்ற போது வசியத்து செய்கிறார். என்ன? 100 அடிமைகளை உரிமையிடுமாறு. எத்தனை? 100 அடிமைகளை உரிமையிடுமாறு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் வசியத்து செய்கிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அவரது ஒரு மகன், அவரது பேர் ஹிஷாம். அவருடைய மகன் பேர் என்ன? ஹிஷாம். ஹிஷாம் என்ன செய்யறாரு? தந்தையுடைய வசியத்தை கேட்டு 50 அடிமைகளை உரிமையிட்டு விடுகிறார். அடிமைன்ற ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது எவ்வளோ அதுக்கு பணம் தேவை, எவ்வளவு பெருமதியான ஒன்று. எனவே அந்த அடிமைகளை உரிமையிட்டு விடுகிறார். அவரது அடுத்த மகன் அம்ர். அம்ர் 50 அடிமைகளை உரிமையிடுவதற்கு முன்னால அல்லாஹுடைய தூதரிடம் வருகிறார். அல்லாஹுடைய தூதரிடம் யா ரசூலல்லாஹ், எமது தந்தை இவ்வாறு ஒரு வசியத்தை செய்துவிட்டு தான் அவர் மரணித்தார். இவ்வாறு ஒரு வசியத்தை செய்தார். என்ன? 100 அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும். எனது சகோதரர் ஹிஷாம் என்ன செஞ்சு விட்டார்? 50 அடிமைகளை உரிமையிட்டு விட்டார். இன்னும் 50 அடிமைகள் உரிமையிடப்பட வேண்டும். நான் எனது தந்தைக்காக அதை செய்யலாமான்னு கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர் ஒரு முஸ்லிமாக இருந்திருந்தால், அவர் ஒரு முஸ்லிமாக மரணித்திருந்தால், முஸ்லிமாக இருந்திருந்தால் நீங்கள் செய்யக்கூடியது அவருக்கு பயனளிக்கும். நீங்க அவருடைய பெயர்ல அடிமையை விடுதலை செய்வதாக இருந்தாலும், அவு தசத்தக்தும் அன்ஹு, அவருக்காக நீங்க சதகா செய்வதாக இருந்தாலும், அவு ஹஜஜ்தும் அன்ஹும், அவருக்காக நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதாக இருந்தாலும், இவைகள் அவருக்கு பயனளிக்கும். எப்படி மரணிச்சிருந்தா? இஸ்லாத்துல முஸ்லிமாக மரணிச்சிருந்தால் இவைகள் எல்லாம் பயனளிக்கும். தந்தையுடைய வசியத்தை நிறைவேற்றியதாக மட்டும்தான் ஆகும். என்ன? தந்தையுடைய வசியத்தை நிறைவேற்றியதாக ஆகுமே தவிர அவர் முஸ்லிமாக மரணிக்காத காரணத்தால் இவைகள் என்ன செய்யாது, அவருக்கு பயன் தராது என்ற செய்தி அபூதாவுதுல 2883 வருவதை பார்க்கின்றோம். அதே போன்று பாருங்க, இன்னொரு செய்தியை பாருங்க, நேர் மாற்றமா எப்படி அழகா வருதுன்னு பாருங்க. புகாரில 1436, புகாரில் 1436. யாரு சஹாபி? ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு. யார் சஹாபி? ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட யா ரசூலல்லாஹ், நான் ஜாஹிலிய காலத்தில், அதாவது இஸ்லாத்துக்கு முன்னர் அறியாமை காலத்தில் நான் சதகாக்களை தர்மங்களை செய்திருக்கிறேன். அறியாமை காலத்துல சதகாக்கள் தர்மங்கள் செய்திருக்கிறேன். அதே போன்று அடிமைகளை விடுதலை செய்திருக்கிறேன். அதே போன்று இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்ந்திருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு பயன் தருமா? இதெல்லாம் இஸ்லாத்துக்கு முன்னால செஞ்சது. இதெல்லாம் இஸ்லாத்துக்கு முன்னர் நான் செய்தவைகள். இவைகள் எனக்கு பயனளிக்குமான்னு கேட்கிறார். கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஸ்லம்த அலாமா ஸலஃப மின் கைர். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நலவுகளோடு சேர்த்து வந்திருக்கிறீங்கன்றாங்க. சொல்லலாம், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அந்த நலவுகளும் சேர்த்து உங்களுக்கு கிடைத்து விட்டது. அப்ப இந்த ஹதீஸ் எப்படி சொல்லுது? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்துக்கு முன்னர் செய்த நன்மைகளுக்கும் என்ன கிடைச்சிடும்? நன்மை கிடைத்து விடும். சுப்ஹானல்லாஹ். அப்படி இந்த செய்தி சொல்லுது. அதே நேரத்துல ஒருவன் மூமினாக இல்லாமல், இஸ்லாத்தில் இல்லாமல் எவ்வளவுதான் நலவுகளை அவன் செய்தாலும் அவைகளுக்கு
எந்த ஒரு பெருமதியும் அல்லாஹ்விடத்துல கிடையாது. அவைகள் பயனளிக்க மாட்டாது. எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இது நாம் இந்த தடைகள் என்ற இந்த தலைப்புல உங்களுக்கு சொல்கின்ற முதல் செய்தியாக இதுல இருக்கிறது. அடுத்து நாம் வருவோம் இந்த தலைப்புல. அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தி திருமிதியில 3540 வருகிறது. செய்தி அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறான். இதை ஹதீசுல் குதுசி என்று சொல்றது. ஹதீசுல் குதுசி நாங்க படிச்சுக்கிறோம். என்ன அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியது. இதற்கு ஹதீசுல் இலாஹி என்ற ஒரு பேரும் இருக்கிறது. ஹதீசுல் இலாஹி என்றும் இது சொல்லப்படும். அப்ப அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொல்கிறான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே. நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு செய்தி. இன்னக மா தஅவ்தனி வ ரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான ஃபீக வலா உபாலி. பாருங்க, முதலாவது செய்தி என்ன? ஆதமுடைய மகனே, நீ எப்படி துஆ செய்கிறாய்? எப்படி என்னிடம் நீ துஆ செய்தாய்? என்னிடம் உள்ள அருள்களை எல்லாம் ஆதரவு வைத்தவனாக, என்னிடம் உள்ளவற்றை ஆதரவு வைத்தவனாக, எனது மன்னிப்பை ஆதரவு வைத்தவனாக நீ பிரார்த்திக்கின்ற போது நான் உனது பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன். எதையும் பொருட்படுத்தாமல், நீ செய்த பாவங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் நான் உனது பாவங்களை மன்னித்து விட்டேன். அப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன? மிக முக்கியமான விஷயம், நாம் அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைத்து பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய அருளை, அவனது மன்னிப்பை, ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவர்களாக நாம் அவனிடம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பிரார்த்தித்துக் கொண்டே நாங்கள் மன்னிப்பை பிரார்த்திப்பதை விட்டு விடவே கூடாது. நாங்க மன்னிப்பை ரப்பிடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறேன். இங்க அல்லாஹ் என்ன வாக்களிக்கிறான்? உனது பாவங்களை நான் பொருட்படுத்தாமல் உன்னை நான் என்ன செய்து விட்டேன்? மன்னித்து விட்டேன். ஆனா அந்த துஆல எது முக்கியமாக, எது சேர வேண்டும்? இந்த ஹதீஸுல் குதுஸின் அடிப்படையில அடியானுடைய துஆவில் முக்கியமாக இருக்க வேண்டிய பண்பு என்ன? அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைப்பது. அல்லாஹ் நிச்சயமாக என்னை மன்னிப்பான், நிச்சயமாக எனது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான், நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு அருள் புரிவான் என்ற அந்த நம்பிக்கையோடு துஆ அமைய வேண்டும். அந்த நம்பிக்கையோடு பிரார்த்திக்க வேண்டும் என்பது இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. இரண்டாவது, அந்த ஹதீஸுல் குதுஸில இரண்டாவது பாருங்க, யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பலகத துனூபக அனான ஸமா ثم استغفرتني غفرت لك. அதாவது வானத்தை எட்டக்கூடிய அளவுக்கு நீ பாவங்களை செய்து விட்டாலும், உனது பாவங்கள் எந்த அளவுக்கு என்றால் வானத்தையே தொடக்கூடிய அளவுக்கு நீ பாவங்கள் செய்து விட்டாலும், ثم استغفرتني, பிறகு நீ என்னிடம் பாவ மன்னிப்பு தேடினால், غفرت لك, நான் உன்னை மன்னித்து விட்டேன், நான் உன்னை மன்னித்து விட்டேன். அப்ப இந்த இடம் நாம் என்ன, ஒருபோதும் அல்லாஹ்வுடைய அருளில் நாம் நம்பிக்கை இழக்க கூடாது. நாம் எவ்வளவுதான் பாவம் செய்து விட்டாலும் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் என்னை மன்னிப்பான், எனக்கு எங்க மன்னிப்பு கிடைக்க போகுது, நான் இவ்வளவு பாவங்கள் செய்து விட்டேன், இன்ன பாவங்கள் எல்லாம் செய்து விட்டேன், எனக்கு எங்கே மன்னிப்பு உள்ளது என்று அப்படி ஒரு அடியான் முடிவு செய்து விடவே கூடாது. ஏன்னா அனானசமா வானங்களை தொடக்கூடிய அளவுக்கு தான் உனது பாவங்கள் இருந்தாலும் நீ என்னிடம் பாவ மன்னிப்பு தேடும் போது நிச்சயமாக நான் உன்னை மன்னிப்பேன். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. யாருடைய வாக்குறுதி? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. என் அருமையான சகோதரர்களே, எனவே இது மிக முக்கியமான ஒரு விடயம். என்றா ஷைத்தான் என்ன செய்வான் என்றால், உங்களுடைய உள்ளத்துல ஒரு நம்பிக்கையற்ற தன்மை உருவாக்குவான். உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது, உனக்கெல்லாம் என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது, நீ இவ்வளவு பாவங்கள் செய்து விட்டாய், இவ்வளவு அநியாயங்களை செய்து விட்டாய், உனக்கு மன்னிப்பே கிடையாது என்ற மாதிரியான ஒரு சிந்தனையை போடுவான். அப்ப இது ஆபத்தானது. இங்க அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரா, அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பைத்தான் வாக்களிக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பைத்தான் வாக்களிக்கிறான். இது குர்ஆனுடைய வாக்குறுதி. இந்த ஹதீஸும் அதை சொல்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காமல் மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பதாக வாக்களிக்கிறான். மூன்றாவது விஷயம், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா ثم لقيتني لا تشرك بي شيئا لاتيتك بقرابها مغفرة. ஆதமுடைய மகனே, நீ இந்த பூமியுடைய அளவுக்கு பாவங்களோடு என்னிடம் வருகிறாய், இந்த பூமியுடைய அளவுக்கு பாவங்களோடு நீ என்னிடம் வருகிறாய். ஆனால் நீ என்னை எப்படி சந்திக்க வேண்டும் தெரியுமா?
எனக்கு எதையும் இணையாக்காத நிலை, எனக்கு எதையும் நீ ஷிர்க் செய்யாத நிலை, எனக்கு நீ எதையும் இணையாக்காத நிலையில் நீ என்னை சந்திப்பாயாக இருந்தால் ல அதைதுக, நான் உன்னிடம் எப்படி வருவேன்? ல அதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரா, நான் மன்னிப்போடு வருவேன். சுப்ஹானல்லாஹ், என்னிடம் உனக்கு மன்னிப்பு உண்டு என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, பாருங்க, இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எப்படி இருக்கிறது என்றால், நீ இந்த பூமியுடைய அளவுக்கு பாவங்களோடு என்னிடம் வந்தாலும் உனக்கு மன்னிப்புண்டு. ஆனா நீ என்ன செய்திருக்க கூடாது? ஷிர்க் செய்திருக்க கூடாது. அப்ப ஷிர்க்கை செய்து விட்டால் என் அருமையான சகோதரர்களே மன்னிப்பு இல்லை. ஷிர்க்கை செய்து விட்டான் இல்ல, மன்னிப்பு கிடையாது. அப்ப இங்கு பெரும் தடையாக இது அமைகிறது. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அப்ப நாம் அதிகம் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு விடயம்தான் ஷிர்க்காக இருக்கிறது. அதே போன்று ஷிர்க்கில் நாம் முழுமையாக விலகி விடுபட்டு வாழ வேண்டும். அந்த ஷிர்க் என்பது அல்லாஹுடைய மன்னிப்பை அப்படியே தடை செய்து விடக்கூடியதாக, இல்லாமலாக்கி விடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களே, இந்த இடத்தில் நாங்கள் மிக முக்கியமாக ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய விடயமாக இது இருக்கிறது. எனவே ஷிர்க் என்ற அந்த பாவத்தில் நாம் வீழ்ந்து விடவே கூடாது. அந்த பாவத்தை நாம் செய்து விடவே கூடாது. அந்த பாவத்தை நாம் எண்ணி பார்க்கவே கூடாது. ஷிர்க் என்றால் என்ன அருமை சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வது ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இபாதத் என்றால் அது அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யப்பட வேண்டிய ஒரு இபாதத்தை, வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்துவிட்டால் அது ஷிர்க்காகி விடுகிறது. அதே போன்று அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள், அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ள பண்புகள், தன்மைகள், அவைகளை நாம் அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு இருப்பதாக நம்புவதும் ஷிர்க்காகும். புரியுதா? மறைவானவற்றை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. மறைவானவற்றை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்பது நமது உறுதியான நம்பிக்கை. குர்ஆன் சொன்ன நமக்கு சொல்லித்தரக்கூடியது. ஒருத்தன் என்ன செய்யறான்? நம்புறான், இல்ல இவர் மறைவானவற்றையெல்லாம் அறியக்கூடியவராக இவர் இருக்கிறாரு, இவர் ஒரு ஜின்னை வச்சிருக்கிறாரு, இவர் மறைவானவற்றை அறியக்கூடியவர், இந்த ஜோதிடர் இவருக்கு மறைவானவைகள் தெரியும் என்று இப்படி ஒருத்தன் நம்புவான் என்றால் அவன் ஷிர்க் செய்து விடுகிறான், இணை வைத்து விடுகிறான். எனவே அதே போன்று அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ள அவனது அதிகாரம், அல்லாஹுடைய அதிகாரத்தை நாம் வேறு யாருக்கும் வழங்கவும் கூடாது. படைத்த ரப்புடைய அதிகாரம் இருக்கிறதே, அது அவனுக்கே உரிய அதிகாரம். அதை அல்லாஹ் தனது நெருங்கிய மலக்குகளுக்கு கூட வழங்கவில்லை, தனது உயர்ந்த நபிமார்களுக்கு கூட வழங்கவில்லை. அது அவனது அதிகாரம், ரப்புடைய அதிகாரம். அந்த அதிகாரத்தில் யாரும் பங்கு கொள்ள முடியாது. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹதுடைய போர்ல அவங்களோட முகத்தில் ஒரு காயம் ஏற்படுகிறது. எதிரிகள் காயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், பலத்த காயமாக இருக்கிறது. அந்த வேதனையில அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? அதாவது ஒரு நபியுடைய முகத்தில் காயத்தை ஏற்படுத்தி ஒரு சமுதாயம் எப்படி வெற்றி பெற முடியும் என்று நபி அவங்க யதார்த்தமாக சொன்னார்கள். அந்த வேதனையில் சொன்னார்கள். அந்த வேதனையில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நபியுடைய முகத்தில் காயத்தை ஏற்படுத்தி ஒரு சமுதாயம் எப்படி வெற்றி பெற முடியும் என்று. அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கினான், லைஸ லக மினல் அம்ரி ஷை, நபி உமக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது. அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டிப்பான். சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது. அருமை சகோதரர்களே, மன்னிப்பதும் தண்டிப்பதும் யாருடைய கையில் உள்ள அதிகாரம்? ரப்புடைய கையில் உள்ள அதிகாரம். அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் இப்படி வசனம் இறங்கி இருக்கிறது என்றால் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை தூக்கி நாங்க ஒரு வழி அவுலியாவுக்கு கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை, அவனுடைய இபாதத், அவன் தான் வணக்கத்துக்குரியவன், வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒரே நாயன். அந்த அதிகாரத்தை ஒருத்தன் தூக்கி என்ன செய்யலாம்? இல்ல இவரையும் வணங்கலாம், நாவூர்ல அடக்கப்பட்டவரையும் வணங்கலாம், ஏர்வாடியில் அடக்கப்பட்டவரையும் வணங்கலாம் என்று ஒருத்தன் போனான்டா, அது ஷிர்க். அல்லாஹ்வுடைய அதிகாரம் என் அருமை சகோதரர்களே, இவ்வளவு பெரிய அநியாயம் இது. எனவே ஷிர்க் இருக்கிறதே, அது என்ன செய்துவிடும் என்றால் எல்லா நன்மைகளையும் தடுத்து விடக்கூடிய ஒரு அநியாயம். எனவே இந்த ஹதீஸ்களை நாங்கள் நன்றாக படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்வதாக மற்றும் ஒரு செய்தியை சொல்றாங்க. முஸ்லிம்ல 2985 வருகிறது. கால அல்லாஹு தபாரக வ தஆலா, பாக்கியம் மிக்க உயர்வான அல்லாஹ் சொல்கிறான், அன அக்ன ஷுரகாஇ அனி ஷிர்க், நான் யாரை விட்டு தேவையற்றவன் என்றால் எவர்கள் எல்லாம் எனக்கு இணை வைக்கிறார்களோ அந்த இணையாளர்களை விட்டு எல்லாம் நான் தேவையற்றவன், நான் தேவையற்றவன்.
மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கிறான், அஷ்ரக ஃபீஹி மஇ கைரி, அதில் என்ன செய்கிறான், என்னோடு இன்னொருத்தரையும் அவன் கூட்டாக்குறான். எப்படி கூட்டாக்குறான்? இது அல்லாஹ்வுக்கு மட்டுமில்லை, இவருக்கு சேர்த்து நான் செய்கிறேன். என்ன செய்யறான்? கூட்டாக்குறான். வைங்களே, அல்லாஹ் சொல்கிறான், தரக்துஹு வஷிர்குஹு, அவனையும் அவனது ஷிர்கையும் நான் விட்டு விட்டேன். அல்லாஹ்விடத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்விடத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அருமை சகோதரர்களே, இபாதத்தை நாம் இஹ்லாஸாக களப்பட்டதாக அல்லாஹ்வுக்கு மட்டும் 100% செலுத்தும் போதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் கலப்படம் செய்து விட்டோம் என்று வைங்க, அது நிராகரிக்கப்பட்டு விடும். ஒருத்தர் என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுக்கும் செய்யறாரு, அவருக்காகவும் செய்யறாரு, அல்லாஹ்வுக்காகவும் செய்யறாரு, அந்த வலிக்காகவும் செய்யறாருண்டா, இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்வுக்கு நீங்க முழுக்க முழுக்க இஹ்லாஸோடு செய்யப்படுகின்ற அமல் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப தடைகள் என்ற இந்த தலைப்புல நாங்க முதல் விஷயமாக என்ன சொன்னோம்? உங்களுக்கு முதல் விஷயம் எது தடையாக இருக்கிறது? ஒருவர் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒருவர் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய எந்த செயலும் நற்செயலும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப அங்க அந்த தடை நீக்கப்பட வேண்டும். அந்த தடை நீக்கப்பட வேண்டும். அவர் என்ன செய்யணும்? அவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர் ஈமான் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவரது நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப இரண்டாவது நாங்க சொன்ன விஷயம் என்ன? எது தடையாக இருக்குது? ஷிர்க். எது தடையாக இருக்குது? ஷிர்க் தடையாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஷிர்க்கோடு அல்லாஹ்வை சந்திப்பான் என்றால் மன்னிப்பு இல்லை. அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு மன்னிப்பில்லை. அவன் இந்த பூமியுடைய அளவுக்குத்தான் பாவங்களோடு ரப்பை சந்தித்தாலும் அவன் ஷிர்க்கின்றி சந்தித்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடம் என்ன இருக்குது? மன்னிப்பு உண்டு என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அப்ப இரண்டாவது தடை என் அருமையான சகோதரர்களே ஷிர்க்காக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஷிர்க் என்ற பாவத்தை நாம் செய்துவிடக் கூடாது. அது என்ன செய்து நமது நலவுகளுக்கெல்லாம் தடையாக அமைந்து விடுகிறது. மூன்றாவது அருமை சகோதரர்களே, இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், தடையாக இது எதற்கு தடையாக அமையும் என்றால் மன்னிப்புக்கு தடையாக அமைகின்ற மற்றொரு விஷயம். மன்னிப்புக்கு எப்படி ஷிர்க் தடையாக இருக்குதோ, இது நான் இப்ப சொல்ல போவது இன்னொரு விஷயம். மன்னிப்புக்கு இது தடையாக அமைகிறது. இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்ல 2990 வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. என்ன செய்தி? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஹாஜிரின், எனது சமுதாயத்தில் அனைவருக்கும் மன்னிப்பு உண்டு, எனது உம்மத்தில் அனைவருக்கும் மன்னிப்பு உண்டு, பாவங்களை பகிரங்கப்படுத்தியவர்களை தவிர, பாவங்களை பகிரங்கப்படுத்தியவர்களை தவிர. அவங்க ஒரு தடை வருது. என்ன வருதுங்க? ஒரு தடை வருகிறது. எனது உம்மத்தில் சமுதாயத்தில் அனைவருக்கும் மன்னிப்பு உண்டு, இல்லல் முஜாஹிரீன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முஜாஹிரீன் என்பவர்கள் பகிரங்கப்படுத்தியவர்களை பற்றி விளக்கம் சொல்றான். என்ன விளக்கம் சொல்றாங்க? அவன் இரவில் ஒரு பாவத்தை செய்கிறான். என்ன செய்யறான்? இரவில் ஒரு பாவத்தை செய்கிறான். இரவில் பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்தை அல்லாஹ் மறைத்து விட்டான். அல்லாஹ் யாருக்கும் வெளிப்படுத்தலை, அல்லாஹ் மறைத்து விட்டான். அப்ப எனவே என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் மறைத்த அந்த பாவத்தை அவன் என்ன செய்கிறான்? தனது நண்பர்களிடம் பெருமையாக சொல்கிறான். எப்படி? நான் நேற்றிரவு இப்படி ஒரு பாவத்தை செய்தேன், நேற்றிரவு நான் இப்படி இந்த வீட்டில் போய் திருடினேன், நான் நேற்று இப்படி என்ன செய்தேன், ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தேன், நான் இப்படி என்ன செய்யறான்? அவன் செய்த பாவத்தை பெருமையாக பேசுகிறான், பெருமையாக சொல்கிறான், வெளிப்படுத்துகிறான். என்றால் இவனுக்கு மன்னிப்பு இல்லை. பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் அவனது பாவத்தை மறைத்திருக்க அவன் அதை பகிரங்கப்படுத்தினான், இவனுக்கு மன்னிப்பு கிடையாது. உண்மையில பாவத்தை செய்து கவலைப்படக்கூடியவன் இப்படி பேசுவானா? ஒரு பாவத்தை செய்து உள்ளத்தால் வருந்தக்கூடியவன் இப்படி பெருமையா பேசி திரிவானா? அவன் என்ன செய்வான்? அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை கேட்பான். இவன் என்ன செய்யறான்? மன்னிப்பை கேட்பதை விட்டு விட்டு அதை 4 பேரிடம் பகிரங்கமாக பேசுகிறான். நான் இப்படி ஒரு பாவத்தை செய்தேன். இன்னைக்கு பார்க்கணும், இப்படி என்ன செய்து நறுமையான பாவத்தை வெளிப்படையாக செய்யறான். இதை விட மோசமானோம். இந்த கோஷ்டி யாருன்னு பாத்தீங்களா? பாவத்தை மறைமுகமாக செய்து வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இவர்களுக்கு இவ்வளவு எச்சரிக்கைண்டா, பாவத்தை பகிரங்கமா செய்கிறானே வெளிப்படையாக. அப்ப அவன் எவ்வளவு கடுமையான எச்சரிக்கைக்குரியவனாக இருப்பான் அல்லாஹ்விடத்துல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பாவத்தை பகிரங்கமாக வெளிப்படையாக 4 பேருக்கு முன்னால செய்யறான்டா, அது எவ்வளவு கடுமையானதாக இருக்கும். நறுமையான சகோதரர்களே, அதனாலதான் நன்றா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பாவத்தை அந்த அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில இருக்கும் வரை
என்ன செய்து நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அவனுக்கு இருக்கிறது. அவன் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை பிரார்த்திக்கலாம். அடுத்த போன்று சமூகமும் பாதுகாப்பா இருக்கும், சமூகத்துக்கும் பாதுகாப்பு இருக்குது. எப்ப பாவம் பகிரங்கப்படுத்தப்படுகிறதோ, வெளிப்படையாக செய்யப்படுகிறதோ, அப்போது சமூகத்துக்கும் பொறுப்பு வந்து விடுகிறது. சமூகத்துக்கு என்ன பொறுப்பு வருது? அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு வருது. அதை சமூகம் தடுக்காத போது, அந்த சமூகம் அதை தடுக்காத போது என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய தண்டனை வரலாம். அல்லாஹ்வுடைய தண்டனை ஒட்டுமொத்த சமூகத்துக்கே வரலாம் என்ற எச்சரிக்கையும் இருக்கிறது. எனவே இது வந்து ஒரு ஆபத்தான நிலை. பாவங்கள் வந்து பகிரங்கப்படுத்தப்படுவது, வெளிப்படையாக பாவங்கள் நடைபெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. சக்தி இருந்தும் அதை தடுக்கவில்லை என்றால் தண்டனை பொதுவாக இறங்கும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சாப்ப இதுல வந்து இந்த ஹதீஸ் நாங்கள் படிக்கக்கூடிய ஹதீஸ்ல அவனது தௌபாவுக்கு மிகப்பெரிய தடையாக எது அமைந்தது? அவன் பாவத்தை பகிரங்கப்படுத்தினான். சரி, அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதுல நாங்கள் 4வது விஷயத்தை பார்ப்போம். தடைகள் என்ற இந்த தலைப்புல இந்த ஹதீஸ் எங்க வருதுண்டா? முஸ்லிம்ல வருது, 2565. ஹதீஸ்ல என்ன செய்தி வருகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, திங்கள் வியாழன் ஆகிய 2 நாட்கள், இந்த 2 நாட்களிலும் சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும். இப்ப நாங்க வந்து ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம், சோனத்தின் வாயில்கள் திறக்கப்பட்ட மாதத்தில் இருக்கிறோம். ரமலான் அல்லாத காலங்களை நீங்க எடுத்தீங்கன்னா திங்கள் வியாழன் சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படும். ஆனா ரமலான் என்பது இந்த ஒட்டுமொத்த மாதமும் சோனத்தின் வாயில்கள் திறக்கப்பட்ட மாதத்தில் இருக்கிறோம். இந்த ஹதீஸ்ல ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 நாட்கள் ஃபயுஃபரு லிகுல்லி அப்தின், அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பு இருக்கிறது. லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா. அதுல முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களை தவிர. அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாமல் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது இருக்க வேண்டும். அடுத்து 2வது சொல்றாங்க, இல்லா ரஜுலன் கானத் பைனஹு வ பைன அஹிஹி ஷஹனா, அவனுக்கும் அவனது சகோதரனுக்கும் மத்தியில் எந்த ஒரு பிணக்கும் இல்லாமல் இருக்க வேண்டும். உள்ளங்களுக்கு மத்தியில் முறிவு, பிளவு, கசப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இந்த 2 பேரை தவிர மற்ற ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்புண்டு. மற்ற ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்புண்டு. அல்லாஹ் என்ன சொல்வான் மலக்குகளுக்கு? அன்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா. இப்படி 3 முறை ஹதீஸ்ல வருது. அன்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அன்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா. அந்த 2 பேரும், அவர்கள் 2 பேரும் ஒன்றுபடும் வரை, அந்த 2 பேரும் ஒற்றுமைப்படும் வரை அவர்களுடைய விஷயத்துல காத்திருங்க, அவகாசம் கொடுங்க, அது வரைக்கும் மன்னிப்பு கிடையாது. சுப்ஹானல்லாஹ், இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல என் அருமை சகோதரர்களே. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இரத்த உறவுகளுக்கு மத்தியில் எவ்வளவு பிளவுகள். சகோதர சகோதரிகள், ஒரே தாயுடைய வயிற்றில் பிறந்தவர்களுக்கு மத்தியில் எவ்வளவு பிளவுகள், முரண்பாடுகள், பிணக்குகள். இந்த ஹதீஸ் கடுமையான ஒரு எச்சரிக்கை. இவ்வாறான அந்த கோபங்களை நாம் பாராட்டி கொண்டு இருக்கக்கூடாது, வெறுப்புகளை பாராட்டக்கூடாது. மாறாக நாம் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கை கடுமையானதாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நமது பாவ மன்னிப்புகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவைகளை எல்லாம் மறந்து விட வேண்டும், அவைகளை எல்லாம் மறந்து நாம் ஒன்றிணைந்து விட வேண்டும், ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான செய்தியில் இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த ஹதீஸ்ல ஷிர்க், அந்த ஷிர்க் செய்பவர்கள், அவங்க அந்த ஷிர்க் என்ற பாவத்துக்கு மன்னிப்பு தேடாம வேற எந்த பாவத்துக்கு மன்னிப்பு தேடியும் பயன் கிடையாது. முதல்ல அவங்க எதுக்கு மன்னிப்பு தேடணும்? ஷிர்க்குக்கு மன்னிப்பு தேட வேண்டும். அவன் செய்யக்கூடிய ஷிர்க்குக்கு மன்னிப்பு தேடிட்டு தான் தேடினாதான் அடுத்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அவன் ஷிர்க்கை விட்டுட்டு அவன் அடுத்த பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு தேடின சரி வருமா? ஷிர்க்குடைய மிகப்பெரிய ஆபத்து என்ன? இப்ப என்று சமுதாயத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா, ஷிர்க்குடைய மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால், அதை மக்கள் நன்மையாக கருதி செய்கிறார்கள். ஆபத்து, பேராபத்து அதுதானே. பாவமாக கருதி செஞ்சாங்கன்னா தௌபா செய்வான். ஒருவன் பாவம், அது பாவம் என்ற உணர்வோடு செய்யறான் என்றால் அவனுக்கு நிச்சயமா அவன் தௌபா செய்வான். மதுபானத்தை அருந்தக்கூடியவன் என்ன செய்யறது இல்லை, அது ஒரு நன்மையான விஷயம் என்று தலையில தொப்பியை போட்டு பிஸ்மில்லா சொல்லி குடிச்சு கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியும் இது பாவம், இது ஒரு பாவமான விஷயம். அப்ப எனவே அவன் அதிலிருந்து தௌபா செய்வதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவனுக்கு பாவம் என்று தெரியுது. அதே நேரத்தில் நீங்க ஷிர்க செய்யறவங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செய்யறாங்க? தலையில எல்லாம் தொப்பியெல்லாம் போட்டுட்டு பக்தியா தான் போய் என்ன செய்யறாங்க? அவைகளை செய்கிறார்கள். புரியுது அவங்க சொல்றது? எனவே இவர்கள் இதிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு மிக குறைவு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதான் உள்ள ஆகப்பெரிய பிரச்சனை, ஆகப்பெரிய பிரச்சனை இதுதான். ஏன்னா அவங்க அதை நன்மையாக கருதி செய்கிறார்கள். அதை என்னமோ அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைப்பதாக கருதி செய்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை யாருக்கோ போய் செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அறுத்து பலியிடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது, யாருடைய பேர்ல அறுத்து பலியிடுகிறார்கள். நேர்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டும் நிறைவேற்றுங்க என்று மார்க்கம் சொல்லுது, யாருடைய பேர்ல நேர்ச்சியை நிறைவேற்றுகிறார்கள்.
இப்படி எத்தனை துஆ, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செலுத்தப்பட வேண்டிய துஆ என்ற வணக்கத்தை போய் என்ன செய்யறாங்க, யாரிடமோ செய்யறாங்க. நாங்க மஸ்ஜித் நபவிக்கு போனோம், பார்த்தா அல்லாஹ்வுடைய அந்த தூதருடைய கபருக்கு முன்னால எப்படி நடக்க வேண்டும் என்று மார்க்கம் ஒழுங்குகளை சொல்லித்தரு. என்ன செய்யலாம், அங்க போய் கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அங்க போய் அல்லாட்ட கையை உயர்த்தினாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா அவனோட நம்பிக்கையில் எது வந்துட்டா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நேரடியா துஆ செய்யறேன் அவன் கேட்டான்னு வைங்களேன், என்ன மிகப்பெரிய அநியாயத்தை அங்க போய் செய்யறான். மஸ்ஜித் நபவி என்பது அல்லாஹ்வுடைய தூதர் தௌஹீதை போதித்த இடம். அல்லாஹ்வுடைய தூதர் தௌஹீதை போதித்த இடம். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ்னு சொன்ன இடம். என்ன, நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு என்று சொன்ன இடத்துல ஒருத்தன் போய் என்ன செய்யறாங்க, அவன் அல்லாஹ்வுடைய நபி இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் நேரடியா துஆ செய்யறான்னு சொன்னா அது பெரிய ஷிர்க், சாதாரண விஷயம் அல்ல. எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று நம்ம சமுதாயத்துல அறியாமையின் காரணத்தால் சும்மா ஏதோ உணர்ச்சிகளுக்கு மட்டும் ஏதோ ஒரு இதை கொடுத்து அப்படி உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்யறே தெரியாம சிலவங்க அப்படி நடந்து கொள்கிறார்கள். மார்க்க விளக்கமின்மையின் காரணத்தால் இவ்வாறான தவறுகள் நிகழ்வதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒன்றுதான் ஷிர்க் என்பது. சாதாரண ஒரு விஷயம் அல்ல, ஒருவருடைய மறுமை வாழ்வை பாழ்படுத்தி விடக்கூடிய ஒன்று. யாருக்கும் அங்க பரிந்துரையெல்லாம் அதுக்கு செய்ய முடியாது, எந்த நபிக்கு கூட செய்ய முடியாது. ஒருத்தன் ஷிர்கோட வந்தானுவீங்க, நாளை மறுமையில யாருக்கும் பரிந்துரை செய்வதற்கெல்லாம் அதிகாரமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பாவம். நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில, இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் தடைகளாக 2 விஷயம் சொன்னாங்க. 2 விஷயம். ஒரு மன்னிப்புக்கு தடையாக 2 விஷயங்கள் அமைகின்றன. ஒன்று என்ன, ஷிர்க். அடுத்தது என்ன, 2 பேர் அவங்களுக்குள்ள ஒரு பிணக்கு கொண்டு இருக்கிறாங்கண்டா, 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள், அவனுடைய இரத்த உறவுகளுக்கு மத்தியில குறிப்பாக அவைகள் சீர் செய்யப்பட வேண்டும். அது மிக முக்கியமானது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தி கொண்டு இருக்கிறது. அடுத்த நறுமையான சகோதரர்களே, தடைகள் என்ற இந்த தலைப்புல குர்ஆன்ல 4வது அத்தியாயம் 33வது வசனம், 4வது அப்ப 4வது அத்தியாயம் 31வது வசனம். இதுல அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன விஷயம்? இன் தஜிதனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ நுத்ஹில்கும் முத்ஹலன் கரீமா. இதில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், உங்களுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பெரும் பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். புரியுதா சொல்றது? சிறு பாவங்கள் எப்படியெல்லாம் மன்னிக்கப்படும்? அமல்களின் மூலம் இல்லையா? அடியான் செய்யக்கூடிய நிறைய அமல்களின் மூலம் அவனது சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நிறைய ஹதீஸ்கள் நாங்கள் படிச்சிருக்கிறோம் அது சம்பந்தமா. இந்த சிறு பாவங்கள் நாம் செய்கின்ற நன்மைகள் மூலம் மன்னிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு கண்டிஷன் இருக்கிறது, ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இங்க அந்த கண்டிஷன் என்னன்னு சொன்னா, அவர் பெரும் பாவங்களை விட்டு என்ன செய்ய வேண்டுமா? விலகி இருக்க வேண்டும். பெரும் பாவங்களை விட்டு விலகி கொள்ள வேண்டும். அப்ப பெரும் பாவங்களை விட்டு விலகவில்லை என்றால் என்ன, இதுக்கு நேர் மாற்றமான அர்த்தம் என்ன? சிறு பாவங்கள் நன்மைகள் மூலம் மன்னிக்கப்பட மாட்டாது என்பதுதான். எனவே நறுமையான சகோதரர்களை, அந்த அடிப்படையில இங்கு தடையாக பெரும் பாவங்கள் இருக்கின்றன. சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு அடியான் பெரும் பாவங்களில் மூழ்கி இருக்கும் காலமெல்லாம். எனவே அவன் பெரும் பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து மீள வேண்டும். அவ்வாறு மீளுகின்ற போது அவன் செய்யக்கூடிய நன்மைகள் மூலம் அவனது சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. ஹதீஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா முஸ்லீம்ல 233 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்அத்து இலல் ஜும்மா கஃபாரத்துல் லிமா பைனஹுன்ன மாலம் தக்ஷல் கபாயிர் என்ற ஹதீஸ் வருகிறது. அதாவது 5 வேளை தொழுகை ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா, அதற்கு இடைப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரம். அவன் பெரும் பாவங்களை விட்டு விலகி இருக்கும் காலமெல்லாம் அவன் பெரும் பாவங்கள் என்ன செய்யணும்? அவன் விலகி இருக்கும் போது இவைகள் மூலம் நன்மைகள் மூலம் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சரி, அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில் நாம் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், தடைகள் என்ற விடயங்கள்ல ஒரு மனிதனுடைய துஆக்கள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தடையாக அமையக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 1015வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ் இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன், அவனிடம் தூய்மையானவைகளை தவிர ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார். எந்த கலப்படம் இருக்கக்கூடாது. நல்லா நினைக்கும், நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள்ல எந்த ஒரு கலப்பும் இருக்கக்கூடாது, தூய்மையாக இருக்க வேண்டும். இன்னல்லாஹ தய்யிப், நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவனிடம் தூய்மையானவைகளை தவிர ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அல்லாஹ் மூமின்களுக்கு எதை ஏவி இருக்கிறான் என்றால், நபிமார்களுக்கு ஏவியதைத்தான் மூமின்களுக்கும் அல்லாஹ் ஏவி இருக்கிறான். என்ன வசனம்? யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத். தூதர்களே,
நீங்கள் ஹலாலானவற்றை உண்ணுங்கள், தூய்மையானவற்றை உண்ணுங்கள். வஅமலு சாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்பவற்றை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன். சூரத்துல் முஃமினூன் 51. இதே கட்டளை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்கிறான் சூரத்துல் பக்ரா 172. யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், மூமின்களே பரிசுத்தமானவற்றிலிருந்து நீங்கள் நாம் அளித்தவற்றை நீங்கள் உண்ணுங்கள். சரி, அடுத்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு தூர பிரயாணியுடைய விஷயத்தை சொல்கிறார். ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரயாணி, ஒரு நீண்ட தூர பிரயாணம். அந்த பிரயாணத்துடைய களைப்பு அவரது தோற்றத்திலே தெரிகிறது, வெளிப்படுகிறது. அவரது முடிகள் பரட்டையாக இருக்கின்றன, புழுதி படிந்த நிலையில் அவரது ஆடைகள் காணப்படுகின்றன. இவர் தனது கைகளை எமுத்து எதேஹி இல சமா, தனது 2 கைகளையும் வானத்தை நோக்கி இப்படி உயர்த்துகிறார். எமுத்து இல சமா, யா ரப் யா ரப் என்று சொல்கிறார். என் இறைவா, என் இறைவான்னு ரப்பை அழைக்கிறார். ஆனால் வமத்அமுஹு ஹராம், அவரது உணவு ஹராம், அவர் உண்ணக்கூடிய உணவு ஹராமாக இருக்கிறது. அவர் குடிக்கக்கூடிய குடிபான மஷ்ரபு ஹராம், அவரது ஆடைகள் ஹராம், அவர் வாழ்வாதார தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய முறை ஹராம். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், எப்படி ஒரு துஆ ஏற்றுக்கொள்ளப்படும்? நபி அவங்க முதல்ல துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணங்களாக சொன்னாங்க. இந்த ஹதீஸை நீங்க கவனிச்சீங்கன்னா ரெண்டு பகுதி இந்த ஹதீஸ்ல. ஒரு பகுதி துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணங்களாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன காரணம்? ஒரு பிரயாணியுடைய துஆ மறுக்கப்படாது. அது சாதாரண பிரயாணி அல்ல, மிகப்பெரிய ஒரு களைப்பு, ஒரு நீண்ட தூர பிரயாணி. பிரயாணத்துல களைப்பு கூட அல்லாஹ்வுடைய அன்பு அவருக்கு இருக்கிறது, அவ்வளவு களைப்போடு இருக்கிறார். அதனாலதான் பிரயாணத்தில் எவ்வளவு சலுகைகள் மார்க்கம் தந்து இருக்கிறது. எனவே அது மாத்திரமல்லாமல் 2 கைகளை துஆவுக்காக உயர்த்தினால் அல்லாஹ் வெறும் கையாக அந்த கைகளை அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறார். ஹதீஸ் அப்படிதானே? துஆவுக்காக உயர்த்தப்படுகின்ற கைகள் வெறும் கைகளை அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறார். அப்ப 2 கைகளையும் உயர்த்துகிறார். அடுத்து அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை கொண்டு அவர் துஆ செய்கிறார். யா ரப் என்று அழைக்கிறார். ரப் என்ற உன்னதமான திருநாமம் யா ரப் யா ரப் என்று அழைக்கிறார். இதெல்லாம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய காரணிகள். சரி, துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேணுமா இல்லையா? ஆனா பிரச்சனை என்னென்றால் அவரது வாழ்வாதார முறை, வாழ்க்கை முறை ஹராமாக இருக்கிறது. அவர் உண்ணுவதும் அவர் குடிப்பதும் அவரது ஆடைகளும் எல்லாம் ஹராமான வழியில் இருக்கிறது. எனவே ஒரு துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறான். எனவே இங்கு தடையாக இருப்பது எது? அந்த ஹராமான வழியில் அவரது வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொண்டது. இன்னும் நாங்கள் பார்க்குறோம், ஆடம்பரமான வாழ்க்கைக்கு மயங்கி சுப்ஹானல்லாஹ் சிலவங்க ஹலாலை விட்டு வெளியே போகிறான், கவலையா இருக்குது. அதாவது ஆடம்பரமான வாழ்வு, சில பார்த்தீங்கன்னா நிம்மதியான வாழ்வில் இருக்கிறாங்க. ஆனால் பார்க்குறாங்க சிலவங்க ஆடம்பரமான வாகனங்கள், வட்டியோட சம்மந்தப்படுறது. இவனும் போய் வட்டியில் விழுகிறான், என்ன செய்யறான்? வாகனத்தை எடுக்கிறான், ஃபினான்ஸ் பண்ணுறான், கடைசியில் உள்ள நிம்மதியையும் இழக்கிறான். நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பேர் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்படி ஒரு ஆடம்பர வாழ்வுக்கு மயங்கி பலர் ஹராத்துல போய் விழுவதை பார்க்கிறோம். சில நீங்க பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு ஹராம் இப்ப தட்டுது. எந்த அளவுக்கு இப்ப எங்களோட நாடுகள் நிலைமைன்னு சொன்னா, வீடுகளுக்கு தட்டுகிறது என்ன? கடன் வாங்குறீங்களா, நாங்க பேங்க்ல கடன் கொடுக்கிறோம், கடன் வாங்குறீங்களா என்று வருகிறார்கள். மொபைல் தேடி தேடி வருகிறார்கள். இப்படி ஹராம் நமது வீட்டு கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, நாம் இவைகளில் வீழ்ந்து விடக் கூடாது. நமக்கு அல்லாஹ் தந்த வாழ்க்கை போதுமானது. நாங்க இதை விட ஆடம்பரத்தை தேட போய் ஹராத்திலே விழுந்து நமது மறுமையை நாம் பால்படுத்தி விடக்கூடாது. ரப்போடு உள்ள அந்த சிறந்த தொடர்பு என்பது துஆவின் மூலம் உள்ள சிறந்த தொடர்பு. அந்த தொடர்பை நாம் இல்லாமலாக்கி விடக்கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த தடைகள் என்ற இந்த தலைப்பில் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். இன்னும் சில விஷயங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இதில் பார்க்கலாம். அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி, இதில் ரப்புல் ஆலமீன் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறான். அதாவது சஅஸ்ரிஃபு அன் ஆயாத்தி அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக் வ இன் யரவ் குல்ல ஆயத்தின் லா யுமினு பிஹா. 7வது அத்தியாயம் 146 வசனம். இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், எனது வசனங்களை விட்டு நான் யாரை திருப்புவேன் என்றால், இது மிக டேஞ்சரான ஒரு இடம், நல்லா கவனிங்க. எனது வசனங்களை விட்டு நான் யாரை திருப்புவேன் என்றால், இவர்கள் இந்த பூமியில் உரிமையின்றி பெருமை அடிக்கின்றார்களோ, கர்வம் கொள்வார்களோ, அவர்களை எனது வசனங்களை விட்டு திருப்பி விடுவேன். குர்ஆனுடைய விளக்கம் அவனுக்கு கிடைக்காது. குர்ஆனுடைய விளக்கம் அவனுக்கு கிடைக்காது. ஏன்? அவன் கர்வம் கொள்கிறான், ஆணவம் கொள்கிறான். அவனது கர்வம், ஆணவம் இந்த மகத்தான குர்ஆனுடைய விளக்கத்தை விட்டு அவனை தடுத்து விடும், அவனை திசை திருப்பி விடும். எனவே பெருமை நமக்குள் வந்துவிடக்கூடாது, கர்வம் ஆணவம் வந்துவிடக்கூடாது. அது அற்புதமான குர்ஆனுடைய விளக்கம் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு காரணமாக அமைந்துவிடும். இது ஒரு பெரும் தடையின் அருமை சகோதரர்களே. பெருமை, கர்வம் என்பது அணுவளவு பெருமை ஒருவன்ற உள்ளத்தில் இருந்தாலும் அவன் சொர்க்கம் போக மாட்டான் சொல்லுவாங்க, எச்சரித்தாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. எனவே அந்த அடிப்படையில்
நாம் எந்த செய்திகளை கேட்டோமோ அவைகளை எமது வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.